இன்னைக்கு செல்லி சமையல்ல சுவையான குடல் வறுவலும் குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குடல் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பட்டை, 4 லவங்கம், 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி பதமெல்லாம் போய் எண்ணெய் நல்லா மேலே வர அளவுக்கு வந்துருச்சு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 3 ஸ்பூனு. நான் வந்து வீட்லேயே அரைச்சி தூள், கடையில் வாங்கின தூள் இல்லை. இப்போ அடுப்பு கம்மி பண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளி ஒரு 4 தக்காளி அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம கறினா இறுக்கி புளிஞ்சோம்னாக்கா கறி சுத்தமாக வந்து தண்ணி வடிஞ்சு போயிடும். அதில் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டோம்னாக்கா தண்ணி இழுக்கும். இப்போ இந்த குடலுங்கிறதுனால நம்ம எவ்வளோ இறுக்கி புளிஞ்சோம்னாலுமே அது தண்ணி பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதை முன்ன தாளித்து விட்றேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பெருங்குடல், சிறுங்குடல், நுரையீரலெல்லாம் நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அந்த குடலில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரையும் நம்ம வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வைக்கலாம். தேங்காய் வந்து பெரிய தேங்காயிலேயே அரை மூடியும், பொட்டுக்கடலை 2 ஸ்பூனும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். குடல் வறுவல் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அப்படி பெரட்டின மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் குடல் வறுவலும் குழம்பும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. குழம்பாவும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்கிறதுக்காக தண்ணி விடுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுவல் பண்ணிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. குக்கர் மூடி திறந்தோம்னாக்கா கொஞ்சம் பச்சை வாசம் வர மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு அப்புறமே குழம்பு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு நம்ம தனியாக எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்மளுக்கு குழம்போட இருந்தால் தான் வறுவல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு சேர்த்துன்னு இல்லைங்களா, அந்த மசாலாவே சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். கரம் மசாலா 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்தமாரி இந்த குடல் வறுவலை பொறுத்தவரையும் இந்தமாரி சதன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம விட்டோம்னா ஓரளவுக்கு சுண்டிக்கும் குழம்பு. கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்தமாரி கொஞ்சம் சதன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ குடல் வறுவலும் தயாராகிடுச்சு, குடல் குழம்பும் தயாராகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.